சாதம் தராங்களா, இந்த தயிர் சாதம் தராங்களா, இந்த சக்கரை பொங்கல் தராங்களா அப்படின்னு நம்ம மூக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மூக்கு வந்து உள்ள நுழையும் போதே இந்த கற்பூர வாசனை, துளசி வாசனை, துளசியினுடைய நறுமணம், துளசியுடைய நறுமணத்தை இந்த மூக்கு நமக்கு உணர்ந்து வைக்கிறதுக்கு மூக்கு நல்லா இருக்கணும். மூக்கு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுறது? உள்ள நுழையும் போதே ஆன்மீகம். ஒரு சிலர் சொல்லுவாங்கப்பா உள்ள வந்தவுடனே நல்லா தெய்வீகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி அதை பார்க்கும்போது அந்த மூக்கு வந்து அந்த பாதத்தில் இருக்க துளசியை முகத்துக்கு நன்றாக இருக்கணும். அப்புறம் ஸ்ரவணம் அப்படின்ட்டு சாமி சரிதே நம்முடைய காதுகள் வந்து யார் என்ன பேசிட்டு இருக்காங்க, கோவில்ல யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி நினைக்காம பகவானுடைய திருவிளையாடல்கள், பகவானுடைய நாம சங்கீதம், பகவானுடைய நாம சங்கீதமும் பகவானுடைய திருவிளையாடலும் கேட்பதற்காக காது நல்லா இருக்கணும். காது நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து எல்லாரும் அந்த இடம் பஜனை பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே நம்ம பேசிட்டு இருக்கோம், அது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஏதோ நம்ம வீட்டு மாதிரி பேசுவோம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவில்லாம் போய் பாருங்க, ஒரு பெரிய தீபம் இருக்கும். உள்ள போகிறதுக்குள்ள அங்கே வந்து வீட்டில் மருமக கதை, அப்புறம் மாமியார் கதை, அப்புறம் சித்தப்பா கதை, பெரியப்பா கதை, அப்புறம் குடமான கதை, நகரமான கதை, எல்லா கதையும் முடிச்சுட்டு கடைசியில் உள்ள போக தரிசனம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து கோவிந்த நாமாவளியோ மகாலட்சுமி அஷ்டமம் இல்லை உங்களுக்கு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ன புத்தகம் இருக்கோ ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் மாதிரி விற்கிது எல்லா இடத்துலையுமே. அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கில் வச்சுட்டு நேராக போய் எப்போவுமே நின்று அப்படி இந்த லைன் மூவ் ஆகும் போதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட பேசாமல் நீங்கள் ஃபுல்லாக பக்தி ஆன்மீகத்திலே இருந்துட்டு அதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கோவிலை நிறைவேறும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. வந்து ராமநவமி அன்னைக்கு கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா கஜேந்திர மோட்சம் தான். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய கோவிலெல்லாம் வந்து இந்த திவ்யதேச கோவிலெல்லாம் வந்து கரெக்டாக இந்த கஜேந்திர மோட்சத்தை நடத்தி காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து அந்த கஜேந்திர மோட்சம் நான் சொல்றேன். இந்திரன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து அவர் பொன்னி மலையில் உட்காந்துட்டு நிறைய தவம் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்படியே சுவாமி நிறைய உருகி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அகஸ்திய முனிவர் வந்து உள்ள வராரு, விருந்தாளியா வராரு. இப்போ நம்ம வீட்டில் கூட யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்க வரவங்களை பார்ப்பாங்க, திரும்பிட்டோம் இல்லை அவங்க வரவங்களை வாங்கன்னு சொல்றதுன்னா அவங்க அதுவும் முனிவராச்சு சும்மா சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வரவங்களை உட்காருன்னு சொன்னாங்க, மூன்று ஒரு மாதிரி உட்காருனால அப்படிதான் அவங்க ஐயோ ஆனால் அதே நம்ம முனிவராச்சு இவர் எப்படி இருப்பாரு? முனிவர்களாக சாபம் உள்ளவங்க கெட்டிக்காரங்க இல்லையா? அவர் என்னதான் அவங்க ஆன்மீகத்தில் இருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்கலையா, கோவம் வந்துடுச்சு. யாருக்கு? முனிவருக்கு கோவம் வந்துட்டு நீ கஜேந்திரனாக யானையாக போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. நீ யானையா போ, நீ என்னை திருப்பி கூட பார்க்கல, யானையா போ அப்படின்ட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்திரன் மன்னன், ஓ எனக்கு சொல்றியா, நான் பெருசா ஏற்றுக்கிறேன். எனக்கு வந்து அப்போ கூட என்ன பண்றாரு, குருவாயூரப்பனையே நினைச்சிட்டு எனக்கு கிடைச்சது இந்த கஜேந்திரன் உருவா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா அதை வந்து ரொம்ப கொடப்படலை. இவர் என்ன பண்ணாரு, யானைகளோட போய் ஜாலியா விளையாடிட்டு அப்படியே பொழுத கழிச்சு இருந்தாரு. யாரு? அந்த மன்னனே கஜேந்திரனா மாறிட்டாரு, யானைகளோட உல்லாசமா இருந்தாரு. இப்படி இருக்கும்போது விதியினுடைய வலிமை யாரால மாற முடியும்? எல்லாருக்குமே ஒரு சொல்லுவாங்க, ஒரு விதியால உங்களுக்கு யாச்சுங்க. அது மாதிரி அழகா இருந்து அந்த யானையோட இருந்துருக்கலாம்ல. என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் மலையில பக்கத்துல ஒரு குளத்துல அங்க போய் விளையாடணும்னு ஒரு ஆசை.
அந்த அந்த குளத்துல. இந்த யானை உள்ள வந்ததோ என்னவோ என்ன பண்ணுச்சு, காலை கம்மி பிடிச்சிருச்சு. உள்ள வந்த உடனே காலை கம்மி பிடிச்சு. 1000 ஆண்டுகள் இடைவிடாத போராட்டம். அந்த ஞானை வந்து கம்மி பிடிச்சது, கம்மி பிடிச்சிருச்சு. அவ்வளவு போராடுச்சு. போராட்டம் முடிஞ்சு கடைசியில அந்த மரண தருவாயில முன் பிறவியில் செய்த, முன்னாடி ஒரு பிறவியில செஞ்ச அந்த புத்தி, அது சொல்லுவாங்க தெரியுமா? இப்பதான் நம்ம வந்து உட்கார்ந்து போனாங்க, பகவான் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு பிறவியை செய்த தவத்தால தான் நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். இந்த வேணுகோபால சுவாமி கிட்ட கோவிலில் உட்காந்து பஜனை பண்றது, நம்ம ஆன்மீக சொற்பொழிவு பண்றது, முற்பிறவி நீங்க எல்லாம் இப்போ உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே முற்பிறவி செய்த பலன். அந்த பலனால தான் நீங்க எல்லாமே உட்கார்ந்துருக்கீங்க. அதே மாதிரிதான் அந்த யானையும் ஒரு பிறவில செய்த அது கொஞ்சம் அந்த புத்தி வந்ததுனால உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அங்க அந்த குளத்துல இருக்கிற தாமரை பூவெல்லாம் எடுத்து ஒரு ஸ்தோத்திரம் பாடி, ஒரு பாட்டு பாடி 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 அந்த பெருமாளை துதிக்குது. பாடி பாடி துதிக்கும் போது சிவபெருமான் வந்து காப்பாற்ற வரல, நாரதர் வரல, பிரம்மதேவர் வரல, யாருமே வரல. யார் வர? கருடன் மேல ஏறி பெருமாள் காட்டினா பெருமாள் வராரு, ஸ்ரீமன் நாராயணன் வராரு, குருவாரப்பா வராரு. வந்து அவர் கையில என்ன இருக்கு? சுதர்சன சக்கரம். என்ன வச்சிருக்காரு? சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த முதலை மேல போடுறாரு. அந்த முதலை மேல எரிஞ்ச உடனே அந்த முதலையுடைய உடம்பு எப்படியாச்சு? 2 பிளந்துடுச்சு. பிளந்த உடனே அவனோட கந்தர்வன் வந்து ஒரு கந்தர்வன் ஆகிட்டான். அவனுடைய சாபம் நீங்கிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க? யானை வந்து எப்படி கலக்கிறாங்க? ஆதிமூலமே அப்படின்னு கத்தி அந்த பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ண பிறகு அவர் என்ன பண்ணாங்க? நாராயண வைகுண்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த கதையை வந்து கேட்கிறவங்களும், இந்த கதையை காலையில விடிய காலையில படிக்கிறவங்களும், இந்த கதையை கேட்கிறவங்களும் நம்முடைய தெரிஞ்சும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆகும். இந்த கஜேந்திர மோட்சம் வந்து இதை கேட்டவங்களுக்கு அவ்வளவு புண்ணியங்கள் வந்து சேரும்ன்றது ஐதீகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ அதுமே பொருத்தம் நினைக்கிறேன். நாம சொல்ல போற கதை அஜாமிலா பாட்டியாக்கு பேரு. அஜாமிலா அப்படிங்கிற ஒரு அந்தனன் இருந்தான். அவன் வந்து அவனுடைய தந்தை என்ன சொல்றாங்க? சமைத்து தன்மை இதெல்லாம் வந்து பூஜைக்காக நீ போய் கொண்டு வா அப்படின்னு காட்டுக்காக அனுப்புறாரு. காட்டுக்கு அனுப்புற போது அங்க ஒரு 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 பெண் வந்து தவறான முடிவெடுத்தது அடிமையாகி கிடந்தார். அவருடன் சேர்ந்து காம சுகம் அனுபவித்தார். அது மட்டும் இல்லாம அவன் செய்யாத இதுவே கிடையாது. அவ்வளவு கெட்ட பழக்கம், புனை போதையிலும் சரி, பெண்கள் இடத்திலும் சரி. ஆனா அவன் பேர் அந்தணன், பிராமணன். ஆனா செய்யலாத செயல்களை கடைசியில அவனுடைய மகன், அவனுடைய கடைசி பிள்ளை பேரு நாராயணன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கான். நாராயணன். இந்த கதையை எல்லாரும் கண்டிப்பா கேளுங்க. கடைசியா வந்து அவனுடைய கடைசி பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சிருக்காரு. ஒரு இறக்கும் தருவாயில அந்த அஜாமிலால் வந்து கடைசியில மரண படுகையில் இருக்கும்போது கடைசி பிள்ளையான நாராயணா அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்ப முதல்ல எல்லாரும் மரண தருவாயில அந்த யமதூதர்கள்லாம் வந்துருவாங்க, வந்து பாச கையில வீசுவாங்க. ஆனா கடைசியில அந்த நேரத்துல நாராயணன் கூப்பிட்ட உடனே அவர் ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றாரு? விஷ்ணு தூதர்கள் எல்லாம் அனுப்பிடுறாரு. விஷ்ணு தூதர்கள் எல்லாம் அனுப்பி நம்முடைய பக்தனை போய் காப்பாற்றுங்கள் அப்படின்றாரு. உடனே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? விஷ்ணு தூதர்கள்லாம் வந்து யம தூதர்கள் கிட்ட வராங்க. வந்து இவர் பக்தனாச்சே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு. இல்ல, இவன் ரொம்ப மோசமானவன், இவன் செய்யாத அட்டுழியமே கிடையாது, இவன் நிறைய பாவங்களை பண்ணியிருக்கான், இவனை கண்டிப்பா வந்து இவனை பாசத்தை போட்டு நான் கண்டிப்பா எடுத்து கூட்டிட்டு போய்
கோயில்ல யாரெல்லாம் காலையில எழுந்த உடனே நாராயணா இல்ல உங்களுக்கு என்னது ராமா கிருஷ்ணா எழுந்த உடனே நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இருந்தாலும் அந்த பகவானை ஒரு நொடி பொழுது நாம் நினைத்து கொண்டோமே ஆனால் அன்று நம் வாழ்நாள் முழுவதும் வெற்றிமே வெற்றிதான். அப்பதான் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு பண்றது தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு வர அவருக்கு என்ன சாப்பாடு என்ன குழம்பு பண்ணாலும் தெரியல. பையனுக்கு இதை பண்ணாம அதை பண்ணாம 1008 மண்டையை ஓடி நிற்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வாரம் வைக்க, எல்லாத்தையும் தூக்கி ஒரு வாரம் வச்சிருங்க. எல்லாமே வந்து அவர் பார்த்துப்பாரு. நீங்க என்ன பண்ணணும்? காலை எழுந்த உடனே என்ன பண்ணணும்? நாராயணா, ஓ நமோ நாராயணா, இல்லையா ராம ராம இல்ல கிருஷ்ண கிருஷ்ணா. ஏதாவது நம்ம அந்த காலை பொழுதுல எழுந்த உடனே நம்ம இறைவனை துதித்து விட்டு எழுந்தோமே ஆனால் ஆண்டு நாள் முழுவதும் சுபிட்சமாக முடியும். இப்போ அவர் என்ன சொல்றாரு? யார் ஒருவர் வந்து எந்த சரணாகதி அடைகிறானோ அவனை வந்து விட்டு விடுங்கன்னு சொல்றாரு. அதனால நம்ம யாருமே வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா பெருமாளை நினைச்சு கால சரணாகதி அவர் காலை இருக்க பற்றிக்கொள்ளணும். பற்றிக்கிட்டோம்னா நமக்கு எந்தவித இடர்களும் ஏற்படாது. குருவாயூரப்பன் கட்டளையில இது என்னால் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய கருத்துக்களை இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். அதன்படி குருவாயூரப்பனுடைய லீலைகள் நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு. உண்மையில ஒரே ஒரு இது கூட சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன பண்ணாரா, குருவாயூருக்காக அவரு பெரிய கண்ணை வச்சுருக்காரு. குருவாயூர் தேங்காய் இல்லையே, அவர் என்ன பண்ணாரா நிறைய தென்னை மரங்கள் வச்சிருக்காரு. ஒரு சின்ன இது ஒரு மிராக்கிள் இது. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நிறைய தென்னை கன்றுகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அதாவது அந்த இளநீர் சொல்லுவாங்க, தேங்காய்னா எடுத்துட்டு போவார். தேங்காய்னா எடுத்து ஒரு மூட்டையா கட்டி கொண்டு போய் பகவானுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு நடு ராத்திரி, அதாவது ஒரு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வரான் எதிர்க்க. அவன் திருடன் வந்துட்டு என்ன சொல்றான், என்னப்பா இவ்வளோ பெரிய மூட்டை வச்சிருக்கியே, நீ நகை ஏதோ பணம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்றாரு, அந்த விவசாயி சொல்றாரு, அந்த பண்ணையார் சொல்றாரு, நான் எப்பவுமே வந்து தேங்காய் எல்லாம் கொண்டு போய் நான் அந்த குருவாயூரப்பனுக்கு நான் கொடுத்துட்டு வருவேன். பிரசாதத்துக்காக நான் சமர்ப்பணம் பண்றது. இது தேங்காய்லாம் இருக்கு இந்த மூட்டையில, வேற பொருள்லாம் ஒன்றும் இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் வந்து நம்ப மாட்டான். என்ன நீ தேங்காய்னு சொல்லியிருக்க, என்ன தேங்காய் வச்சிருக்க அப்படின்னு கேட்பான். என்ன உன்னுடைய தேங்காய் நான் பெரிய தேங்காய்க்கு நான் ரொம்ப அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே என்ன பண்றான், அந்த தேங்காய் மூட்டையெல்லாம் எடுத்து இப்படி விசிறி போடுவான். விசிறி இப்படி இழுத்து விட்டவுடனே அந்த தேங்காய்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருக்கும். பகவானுடைய எவ்வளவு பெரிய திருவிழா பாருங்க. அந்த தேங்காவை பிடிச்சி அந்த மூட்டையை வச்சிருப்பான், பிடிச்சி இழுப்பான் அந்த திருடன். இழுத்த உடனே அந்த தேங்காய்லாம் அப்படியே செதறி போயிருக்கும். செதறி போன தேங்காயில பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கும். இன்னைக்கு போனீங்கன்னா கூட குருவாயூர்ல அந்த மண்டபத்துல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல கொம்பு முளைச்ச தேங்காயில கட்டி வச்சிருப்பாங்க. கொம்பு முளைச்ச தேங்காய் அப்படியே அங்கே இதெல்லாம் வந்து மிராக்கிள் தான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை ஒரு வயசு ஆயிடுச்சு, ஒரு அன்னப்பிரசாதம் அவங்களோட சாப்பாடு அவங்க ஊட்டணும் அப்படின்னா நேராக குருவாயூருக்கு அவங்க கூட்டு போறாங்க. அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா வளரணும், நல்ல ஞானம் பெறணும், நல்ல கல்வி அறிவு வரணும். குருவாயூர்ல மட்டுமே நல்லா பிரசாதம் இது வந்து அதாவது அந்த மிராக்கிள் அந்த கோவில்ல இந்த கோவில்ல நாங்களாம் தலைவர் நாராயண பட்டத்திரி அவர் வந்து உட்கார்ந்து 100 தசகங்கள்
அந்த திண்ணை இன்னும் இருக்கு. அந்த திண்ணையில தான் உட்கார்ந்து நாராயண பட்டத்திரி 100 தச